வணக்கம் விவசாயிகளே. நான் உங்களுடைய வேளாண் உதவியாளன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெல் பயிர்ல அதிக அளவு தாக்கும் பூச்சி சார்வஞ்சி பூச்சிகள்ல த்ரிப்ஸை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இலைப்பேனும்பாங்க, இல்லைன்னா நெற்பேன். இதோட அறிகுறிகளும் அதோட வாழ்க்கை பருவங்களும் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம வயல்ல இதை கட்டுப்படுத்தும் முறைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது நாற்றாங்கல்ல உள்ள நாற்றுகளையும் இளம் நடவு பயிரையும் தான் அதிக அளவு இந்த பூச்சி தாக்கும். இதோட அறிகுறி என்னன்னா, இதோட நெற்பயிரோட மேல் பகுதி நல்லா சுருங்கி இலைப்பேன் அப்படியே மடிச்சுக்கிட்டு இருக்கும். மேலேந்து கீழே வரைக்கும் அது இதாகும், கருவிடும். முதல்ல இது மஞ்சள் கலரா இருக்கும், பிறகு கருகி போயிடும். இது இளநாற்றுகளை தாக்குறதுனால நம்மளுக்கு நடவுக்கு முன்னாடியே இது அதிக அளவு பாதிச்சு நம்ம பாதிப்பு அதிகமாக்கிறோம். நம்மளால அதை நாற்றாங்கல்ல நடவு செய்ய முடியாது. அடுத்து இது 3 பருவங்கள் இருக்கும். முட்டை பருவம், இளம் பருவம், முதிர்ந்த பருவம். இந்த இளம் பருவம் முதிர்ந்த பருவம் தான் அந்த பூச்சியை சார உறிஞ்சும். அதனால நம்மளுக்கு இது செடி சாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இன்னொன்னு, கையை நல்லா நினைச்சுக்கிட்டு நெல் வயல்ல நல்லா மென்மையா அதை நெல்லை தடவும் போது அதுல கையில ஒட்டிக்கும் பேன். நல்லா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டியா பண்ணுங்க. இல்லைன்னா அந்த பேன் இல்லைன்னா அது நம்ம அதிக வெப்பத்தினால கூட அந்த இலை மேல் பகுதி கருகும். இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, ஒரு ஏக்கருக்கு தயாமித்தின் WWG 20 WG வெட்டபிள் கிரான 40 கிராமும் அசாட்ரக்டின் 1 கிலோ ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தினா இதை நம்ம கட்டுப்படுத்திடலாம். நன்றி விவசாயிகளே. பிடிச்சிருந்தா லைக்